ஜீரண மண்டலம்ன்றது மிகப்பெரிய ஒரு மனிதன் யூகிக்க முடியாத, மனிதன் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரசாயன தொழிற்சாலை. புரிஞ்சுதா? இப்போ நீ குடிக்கிற தண்ணி இருக்கு பாரு, தாகம் வந்தால் தண்ணி குடிக்கிறோம்ல, உன் சாப்பாடு 70% தண்ணி தானே. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறதும் 70% வாட்டர் மாலிக்யூல்ஸ். உன் உடலில் 70% நீ தண்ணீரால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறாய். இது புரிஞ்சிடுச்சா? அது H3O2, ஒரு ஆட்டம் ஜாஸ்தி. H2க்கு பதில் H3, ஓக்கு பதில் O2. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ போய் ஜீரண மண்டலம் அப்படின்னு நீ சிம்பிளாக கேட்ட, ஓகே. இப்போ நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, பயாலஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது. நீ வாட்ச் கட்டியிருக்கல்ல, கடிகாரம்னு சொல்கிறல்ல, அப்பப்போ டைம் பார்க்குறிய, புரியுதா? அது மாதிரி பயாலஜிக்கல் கிளாக் ஒன்று இருக்குது. ஒரு நாள் நீ 9 மணி ஆகிடுது, லிவர்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். 8 மணிக்கு they are வெயிட்டிங் ஃபார் ஃபுட்டு. உணவு உள்ளே வரணும்னு காத்துன்னு இருக்காங்க உள்ள அத்தனை பேர். அவங்கெல்லாம் வரலன்னா கூட ஆரம்பிச்சிருவாங்க தன் வேலையை. டாக்டர் சேக்கியன் அவருடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட தான் சார் கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் அமிர்தா. சார், எனக்கு இப்போது நீங்கள் இன்டைஜஷன் பற்றி சொன்னீங்க சார். இப்போது இந்த இன்டைஜஷன் இப்போ நெக்ஸ்ட்டு அது ரிலேட்டடாக நான் கேட்கணும் அப்படின்னா, இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், இப்போ இந்த டைஜஷன்றது நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு இந்த டைஜஷன்னால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருது சார். இந்த சொல்லணும் அப்படின்னா, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வருது. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னால அவங்களுக்கு இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பைல்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி, ஒன்று மாற்றி ஒன்று இது இன்டர் ரிலேட்டடாக தான் சார் இருக்குது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் பேசியிருக்கோம், இந்த கொலஸ்ட்ரால் பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்கோம். இதனால இந்த கொலஸ்ட்ரால் அது இந்த ஹார்ட் பிளாக் இதில் அது எதுவுமே டிசீஸ் கிடையாது அப்படின்னு. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கொழுப்பு சத்து இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கொழுப்பு சத்து இருந்தால் அது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது இல்லை சார்? அது எப்படிம்மா உனக்கு கொழுப்பு சத்து டைஜஸ்ட் ஆகாதுன்னு யார் சொன்னது? உனக்கு கொழுப்பு சத்து எவ்வளோ சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகும். அதுக்கு தானே அந்த பித்தப்பை. அப்புறம் ஏன் நம்ம கொழுப்பு சத்து சாப்பிடவே கூடாது? அப்படி சாப்பிடக்கூடாதெல்லாம் தப்புமா. ஓரளவு கொழுப்பு சத்து இருக்கணும். உடலுக்கு 3 தான் தெரியும். ஜீரண மண்டலத்துக்கு உடலில் 3 தான் தெரியும். அதுக்கு அன்னசத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து 3 வேணும் அதுக்கு. அது ஒரு மாதிரி கணக்கிடுறாங்க. அந்த கணக்கு காமனாக வராது. 0.8 grams ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆராய்ச்சியில் எப்படி வருதுன்னா, த ஹியூமன் செல்ஸ், மனித உயிரணுக்கள், எவ்ரி ஹியூமன் செல் ப்ரொடியூசர்ஸ் காம்பனன்ட் ரிக்வயர்ட் ஃபார் தெம்செல்ஸ் ஆன் தேர் ஓன். அதாவது தனக்கு தேவைக்கூடிய பொருட்களை தானே தயாரித்துக் கொள்கிறது ஒவ்வொரு உயிரணுவும். புரிஞ்சுதா? புரியுது. அது உன்னுடைய ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி இல்லை, அது காஸ்மிக் வேவ் பேஸ் பண்ணி இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது நம்மளால். அதுக்கு எங்கேருந்தோ ஃபியூவல் வருது. ஓகே, உன் கார் பெட்ரோலே போடல ஓடுது, எங்கேருந்து அது ஃபியூவல் எடுத்து இது பேர்ன் பண்ணி ஓடுதுன்னு தெரில உனக்கு. புரிஞ்சுதா? அந்த மாதிரி இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜீரண மண்டலம் அப்படின்னா, உன்னுடைய சலைவரி, அதாவது உமிழ்நீரினுடைய அளவு, அதனுடைய தரம் நன்றாக இருக்க வேண்டும். அதுக்கு ஏதாவது பண்ணுமா என்ன? இல்லைம்மா, அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு, 3 இருக்கு உள்ள பிரதானமாக. உமிழ்நீர் சுரக்கிறதுக்குன்னு ஏதாவது பண்ணணுமான்னு கேட்குறேன். அதுக்கு ஏதாவது இல்லை உன்னுடைய அந்த சிஸ்டம்மா, உனக்கு இந்த பாரு உனக்கு ஒன்றுமே தெரியாது. உனக்கும் எனக்கும் ஒன்றும் தெரியாது. என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். நம்ம ஹார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியுமா? படத்தில் ஒன்றா போய் பார்க்கலாம். உன் லிவர் என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு உனக்கு தெரியுமா? உன் கிட்னி எப்படி ஃபில்டர் பண்ணுதுன்னு உனக்கு தெரியுமா? உன் குடல் என்னெல்லாம் பண்ணுதுன்னு உனக்கு தெரியுமா? உன் மூளை என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது நமக்கு. ஓவரால் யூனிட் நம்ம இயங்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்த ரசாயனத்தை போய் படிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், அந்த சப்ஜெக்ட் வழியாக அந்த குவாண்டம் தியரிலாம் இருக்குது.
அதில் வந்து குவாண்டம் பயாலஜின்னு எடுத்துன்னு வந்து அந்த பிரின்சிபிள்ஸை அப்ளை பண்ணி உடலை படிக்கும்போது இப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பாடி வந்து ஒரு சப்அட்டாமிக் யூனிட், எலக்ட்ரான் புரோட்டான் லெவலில் வேலை செய்யுது. இதை எப்படி போய் நம்ம படிக்கிறது? ஸோ ஜீரண மண்டலன்றது மிகப்பெரிய ஒரு மனிதன் யூகிக்க முடியாத, மனிதன் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரசாயன தொழிற்சாலை. புரிஞ்சுதா? இப்போ நீ குடிக்கிற தண்ணி இருக்கு பாரு, தாகம் வந்தால் தண்ணி குடிக்கிறோம்ல. உன் சாப்பாடு 70% தண்ணி தானே. ஒரு கிளாஸ் அரிசி போடுறோமா, இவ்வளோ சாதம் வருது, என்னது இது? தண்ணி தானே. தண்ணி குடிச்சா தானே ஒரு உப்பி அவ்வளோ பெருசாக முடியும். கரெக்டா? ஒரு ரசம் சாம்பார் மோர் எல்லாம் தண்ணி தானே. பேசிக்கலாக அது வாட்டர் தானே. ஆமாம், அதனால் அதில் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஒரு டேஸ்ட் கொடுக்குது, நம்ம சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றோம். ஸோ இப்போ நீ குடிக்கிற தண்ணி வந்து H2O, 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் ஒன்று சேர்ந்தா இட் பிகம்ஸ் அ மாலிக்யூல், வாட்டர் மாலிக்யூல். புரிஞ்சுதா? H2Oன்னு பேர் கெமிஸ்ட்ரியில். நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறதும் வந்து 70% வாட்டர் மாலிக்யூல்ஸ். நம்ம உன் உடலில் 70% நீ தண்ணீரால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறாய். இது புரிஞ்சிடுச்சா? அது வந்து H3O2, ஒரு ஆட்டம் ஜாஸ்தி. H2க்கு பதில் H3, ஓக்கு பதில் O2. ஒரு ஆட்டம்னா ஓன்னுவாங்க, ஆக்சிஜன்னா ஓன்னு பேர். O2னா 2 ஆக்சிஜன், H2னா 2 ஹைட்ரஜன், H3O2. அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் வாட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு. H2O இருக்கு பாரு, அதில் கரண்ட் பாஸ் ஆகும். அதனால தானே வெள்ளம்லாம் வந்தால் கரண்ட்டை நிறுத்திடுறாங்க. தண்ணியில் பாஸ் ஆனாலாம் செத்து போயிடுவாங்களே. அதே வந்து H3O2வில் கரண்ட் பாஸ் ஆகாது. இல்லைன்னா உன் உடம்பெல்லாம் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுமே. புரியலையா? உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உயிரணுக்கும் கரண்ட் தேவைப்படுது. கரண்ட்டில் தான் இயங்குது. 70% தண்ணியில் எப்படி கரண்ட்டு ஓடி இருக்குது தனித்தனியாக? புரிஞ்சுக்கினியா? இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ போய் ஜீரண மண்டலம் அப்படின்னு நீ வந்து சிம்பிளாக கேட்ட. ஓகே, இப்போ நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, பயாலஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது. நீ வாட்ச் கட்டியிருக்கல்ல, கடிகாரம்னு சொல்கிறல்ல, அப்பப்போ டைம் பார்க்குறிய, புரியுதா? அது மாதிரி பயாலஜிக்கல் கிளாக் ஒன்று இருக்குது. இந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து நீ செட் பண்ணுற. எப்படி செட் பண்ணுற? டெய்லி 8 மணிக்கு காலைல சாப்பிட்ற உன் பிரேக்ஃபாஸ்ட்டை. ஒரு நாள் நீ 9 மணி ஆகிடுது, லிவர்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். 8 மணிக்கு they are வெயிட்டிங் ஃபார் ஃபுட்டு. உணவு உள்ளே வரணும்னு காத்துன்னு இருக்காங்க உள்ள அத்தனை பேர். அவங்கெல்லாம் வரலன்னா கூட ஆரம்பிச்சிருவாங்க தன் வேலையை. ஆசிடை சுரந்து அனுப்பிடுவாங்க. புரிஞ்சுதா? பசி தாங்கிக்கிற சக்திலாம் அதெல்லாம் அப்புறம். பசி தாங்கிறது, பசி தாங்காதெல்லாம் அது விட்டுரு. ஹவு டு ரீடைன் ஹங்கர்ன்றதுக்கு வரேன். நீ அங்கே வரல. நான் நீ இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை பிரேக் பண்ணுற. ஒவ்வொரு நாள் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா, புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறமா நீ வந்து இன்னைக்கு 10:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அது அவ்வளோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்காது டைஜஷனுக்கு. ஏன்னா ஏற்கனவே 8 மணிக்கு சுரந்து அமுச்சிடுச்சு அது. புரிஞ்சுதா? மாட்டிக்கினியா? சொல்லுவாங்கல்ல டைமுக்கு சாப்பிடுமான்னு. அதான் இது. நம்ம எங்கே கேட்குறோம்? நம்ம தான் நிறைய பச்சிட்டோமே. சார் நீ அதான் யோ உன்னை சொல்ல நான் இல்ல எப்படியாவது வந்து எப்படிடா நம்ம இந்த மக்களை வந்து சொல்லலாம். மக்களை பற்றிலாம் சொல்ல வரலமாம்மா. இது பாருமா, ஒரு அவங்க வேலை இருக்கு சார். என்ன வேலை? பிரச்சனை இருக்கு. அதனாலதான் வந்து இப்போ வந்து இதெல்லாம் நீ ஓகே எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. எனக்கு கூட தான் இருக்குது. மேலும் இன்னும் பிரச்சனையை சேர்த்துக்காதன்னு சொல்கிறேன். இங்கே இதை பிரதானமாக, உடலை பிரதானமாக வைத்து தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் உங்களை பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய பொருளாதார வேட்டைக்கும் நீங்கள் செல்ல முடியும். ஒத்துக்கிறியாத? இங்கே அடிபட்டுச்சு வீட்டில் உக்காண்டினா யார் போய் உன் பிரச்சனை சால்வ் பண்ண போகிறாங்க? அது சொல்லு. இப்போ ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார். முதல்ல உன் ஆரோக்கியத்தை கட்டி காப்பாற்றிக்க, அப்போ தான் நீ ஓட முடியும். இது ஒரு பக்கம் ஆயிடுச்சா? அடுத்தது, இந்த ஜீரண மண்டலம் வந்து
எப்படிலாம் இயங்குதுன்றதை ஓரளவுக்கு நம்ம பேசிக்காக புரிஞ்சு வச்சுருக்கோம். நவீன விஞ்ஞானத்துலேயும் சரி, பண்டைய விஞ்ஞானத்துலேயும் சரி. ஓகேயா? பண்டைய விஞ்ஞானம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. அதில் வந்து அந்த உணவு முறைகள்லாம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி நம்ம போயிடுறோம். புரிஞ்சுதா? ஒரு பழைய சோறுன்றது முன்னாடி நாள் மீந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வைப்பாங்கல்ல, காலைல எழுந்து அதை புழிஞ்சு போட்டு தயிர் போட்டு சாப்பிடுவாங்கள்ல, அது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. தலை சிறந்த உணவு, ஆனால் சாப்பிட முடியாது நீயும் நானும். ஏன் சொல்லு? வெயிலில் போய் வேலை செய்யணும். அதுக்கு ரெட்ரோகிரடேஷன் ஃபுட்டுன்னு பேர். அதுக்கு ஆகாது. உனக்கு எனக்கு ஆகாது. அட்லீஸ்ட் நீ ஒரு மணி வரைக்கும் வெயிலில் கடினமான உழைப்பு வந்ததுன்னா டைஜஸ்ட் ஆகிடும். இது ஒத்துக்கிறியா? இப்போ மில்லட்டு புல்லட்டுன்றீங்களா, அதில் திணையெல்லாம் டைஜஸ்ட் ஆகாது. திணை வந்து டென்ஸ்டு மெட்டீரியல் ஆன் அர்த். இந்த பாருமா, திணை வந்து டைஜஸ்ட் ஆகாதுமா. உடலுக்குள்ளே இருக்கிற உன்னுடைய சிஸ்டத்தையே காலி பண்ணுவேன் நீ திணையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா. புரிஞ்சுக்கோ முதல்ல. பின்ன இந்த பாருமா, உன் உணவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இது நான் 2-3 வீடியோலையே சொல்லிட்டேன். நான் திருப்பியும் சொல்கிறேன். ப்ளீஸ், நீ என்ன சாப்பிட்டு வளர்ந்தையோ, பிறந்ததிலிருந்து 18 வயது வரை நீ எதை உட்கொண்டு வாழ்ந்தாயோ, தட் ஷுட் பி த ஃபுட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யர் லைஃப். 18 வயசுக்கு மேலே கடைசி காலம் வரைக்கும் அதுதான் உன் உணவு முறையாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் சொன்னேன்ல, வயிற்றுக்குள்ளே அவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காங்கன்னு. அவங்களுக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் மெமரி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். புரிஞ்சுதா? புரியுது. நீ திடீர்னு 35 வயசில் கொண்டாந்து நீ ஒரு ஓட்ஸ் கஞ்சி குடிச்சேன்னு வச்சுக்கோ, எவனோ வந்து சொல்லுவான் ஆஃபீஸில், டெய்லி ஓட்ஸ் குடித்தா நல்லதுடா உடம்புக்கு, நிறைய ஆர்டிக்கல் அதை பற்றி படித்தேன், இது அது லொட்டு லோஸ்க்குன்னு. நீ உடனே 35-36 வயசில் ஓட்ஸ் குடிக்க ஆரம்பிப்பேன், ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பிப்பேன். ஓகேயா? அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? உள்ள உன் வீட்டுக்குள்ளே ஒரு 100 நைஜீரியன்ஸு கருப்பாக வந்தால் எப்படி இருக்கும் உனக்கு? பயந்துட மாட்டேன்? பயப்படவே இல்லையா? அந்த மாதிரி அதுங்களுக்கு போருமா? திடீர்னு நீ 35 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு புல்லரிசி எடுத்து போய் உள்ளே ஊட்டினா அதுங்க என்ன நினைக்கும்? அப்படியே பார்க்கும். அதுங்க ஒன்றும் புரியாது. அதுங்களுக்கு ஓரமாக போய் உட்காந்துக்கும். ப்ராசஸ்லாம் பண்ணாது. அது போடாண்டோம். அப்புறம் அவ்வளோதான். தான் சொன்னீங்க, இன்டைஜஷன் ஸ்டார்டிங்கு. புரிஞ்சுதா? நாங்கள் அப்போ எக்ஸசைஸ் பண்ணுவோம் சார். ஜிம்முக்கு போயிலாம் நல்லா எக்ஸசைஸ். நீ என்ன ஒன்றா எக்ஸசைஸ் பண்ண? அது மசிலுக்கு, வயிற்றுக்கு இல்லை. வயிற்றுக்குள்ளே இருக்கிற நுண்கிருமிக்கு எக்ஸசைஸ் பண்ணுவியா நீ? சொல்லு. நுண்கிருமிக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன்? இன்னும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனே என்னன்னு தெரியாது. முக்கால் வச்சு போயிருக்கு. இது வேற ஒன்றுக்குது. பால் அடுத்தது பால் வந்து 6 வயது வரை மட்டுமே இயற்கை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலும் 6 வயது வரை மட்டுமே ஜீரண மண்டலத்திற்கு நேரடியாக பாலை ஜீரணிக்கக்கூடிய அந்த வல்லமையை கொடுக்கிறது. 6 வயதுக்கு பிறகு அந்த மெமரி எடுத்துடுது. பால் குடிக்கூடாது. அப்புறம் விரோசன உணவு. அது நீ ஒன்றா டீ காஃபியில் கொஞ்சமாக பால் போட்டுக்கலாம், மோர் சாப்பிட்லாம். நெய் வந்து சாலை சிறந்தது. நெய் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபேட் மெட்டீரியல். அதனால் நீ வந்து இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து லேட் நைட்டில் சாப்பிட்றது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வந்து 11 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது, இல்லை 10 மணிக்கு சாப்பிட்டு உடனே படுத்துக்கிறது. புரிஞ்சுதா? புரியுது. ப்ளஸ் உடல் அசைவுகள் இல்லாமல் உட்காந்த இடத்துலையே வேலை செய்கிற வேலைகள் நிறைய இருக்குது இல்லையா? அவங்க அந்த மாதிரி தானே வேலை செய்ய முடியும். அதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனால் உனக்கு அசைவுகள் இல்லாமல் போயிடுது. அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு ஆக்டிவிட்டியே இல்லை. இதெல்லாம் எதுக்கு? இந்த உடல் அசைவுகள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைனல் கார்டுலேருந்து 10 விதமான வாயு உருவாகுதுமா. புரிஞ்சுக்கினியா? இதை பற்றி உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் அபான வாயுன்னு ஒன்று இருக்குமா. இந்த அபான வாயு தான் வந்து ஜீரண மண்டலத்தை இயக்கக்கூடிய ஒரு வாயு. நம்ம பார்த்ததெல்லாம் மெட்டீரியல், உமிழ்நீர், கல்லீரலேருந்து வர ஜூஸு, நுண்கிருமிகளின் இது எல்லாத்துக்கும் கட்சியாக சப்போர்ட் பண்ணுறது அந்த அபான வாயு. இந்த அபான வாயுவின் அடிப்படையில் தான் வாயிலிருந்து ஆசனம் வரை இயங்கக்கூடிய உன் ஜீரண மண்டலம் தன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கும். இந்த அபான வாயுவின் சஞ்சாரம் குறைந்துவிட்டால் உனக்கு ஜீரண மண்டலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். இந்த அபான வாயு நன்றாக உற்பத்தியாக வேண்டும் என்றால் உனக்கு ஸ்பைனல் கார்டுக்கு மூமெண்ட் வேணும். அப்போ உடல் அசைவுகள் வேணும். புரிஞ்சுக்கினியா? உக்காந்த இடத்துலையே ஸ்க்ரீனை பார்த்துன்னு பெட்டு மேலேயே தலைகாணி மேலே சாஞ்சின்னு டைம் சாப்பிட்டுன்னு குடிச்சின்னு ஜூஸு எல்லாம் பண்ணினா உன் ஜீரண மண்டலம்
அவ்வளோ சிறப்பாக இயங்காது. வணக்கம். தேங்க்யூ சார். அவர் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, உங்கள் ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் மற்றது எதுவுமே அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் நானும் கேட்டுக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.